தென்கொரியால அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே முக்கியமான சில முடிவுகள் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளருக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குன்னா, நவம்பர் 1ஆம் தேதி வர நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எக்ஸ்ட்ரா 100% வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரி விதிச்சார் சீனாவுக்கு. 155% வரி விதிப்போட வந்து தொடரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த இதில் 100% வந்து கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த ட்ரம்ப் சொல்றாரு. மேலும் ஏற்கனவே 55% வரி விதிச்சார் இல்லையா, அதுலேயும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன். மீதி 45% தான் சீனா வந்து எங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி செலுத்துறோம் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சுட்டு, அது மட்டும் கிடையாது, சீனால இருந்து தான் அமெரிக்காவுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான, அதாவது அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு இந்த எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தேவைப்படக்கூடிய பல கனிம பொருட்கள் கிடைக்குது, சீனாவில் தான் ஏற்றுமதி செய்யப்படுது. அதுக்கு பேர் வந்து ரேர் எர்த் மெட்டல் சொல்லுவாங்க. அந்த இது வந்து ஒரு வருஷத்துக்கு எந்த வித பிரச்சனை இல்லாமல் வந்துக்கிட்டு சீனா எங்களுக்கு தரணும், அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யணுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதற்கப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் வந்துட்டு பேசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. இது போக அமெரிக்காவிலேருந்து மக்காச்சோளம், சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லி அது சோயா பீன் பால் இருக்கு இல்லையா, அந்த சோயா பாலையும் ஏற்றுமதி செய்யறதுக்கு நாங்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வந்துக்கிட்டு சீனா எங்களுக்கு 45% தான் வரி விதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த செய்தியாளர்கள் முன்னாடி வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. எது எப்படியோ, நம்ம ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பன் குசும்புக்காரன் அப்படிங்கிற மாதிரி இந்த சீனாக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குசும்புக்காரன். இனி வரக்கூடிய நாட்களில் சீன அதிபர் என்னென்ன மாதிரி முடிவை எடுக்க போறாரு, அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமாங்கிற ஒரு தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இனிமேல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்து இந்தியா பக்கம் வருவாருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்போம், பொறுத்தது பார்ப்போம். அடுத்த தகவல் வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்